Good evening, everyone. Okay. Thank you so much for joining in today's class. And என்னை பற்றி ஒரு short introduction about me. So I'm Muthulakshmi right now in Dubai, and I'm a product designer as well as a UX UI design mentor. And இதுக்கு முன்னாடி successfully we have completed many batches and I've trained many designers. So now currently they are like full-time UX UI designers and also interns, and மாதிரி they have been placed into very good companies. So and I have worked like hands-on work பண்ண projects வந்து like Royal Enfield and coffee brand like Socafina அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். And SBI life insurance. So in different domains like healthcare, fintech and AI SaaS productsல ஒர்க் பண்ணியிருக்கேன். Now I'm glad and I'm really happy that many of you guys turned out. So before we begin with the discussion of AI in UX UI design, எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் நீங்கள் இப்போ கரண்ட்டாக கரியர் ஸ்விட்சரா இல்லை ஃப்ரெஷரா ஆர் யூ ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஎக்ஸ் யூஐ டிசைன் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ். இப்போ எப்படி ஏஐ வந்து டிசைனில் இருக்குது அண்ட் கரியரில் நம்ம எப்படி ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் பெட்டர் டிசைனர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த டாபிக் இன்றைக்கி டாபிக் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் when you are just a UX UI designer, நார்மலாக நம்ம வந்து டிசைன் கற்றுக்கிட்டோம், UX UI கற்றுக்கிட்டோம் அப்படின்னா we have some kind of idea, நம்மளால் brainstorm பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகே ஃபைன். பட் ஏஐயும் யூஸ் பண்ணுறோம் ஆஸ் அ யூஎக்ஸ் யூஐ டிசைனர் அப்படின்னா நம்மளால் நம்ம ஒர்க்கை இன்னும் ஃபாஸ்டராக பண்ண முடியும். அண்ட் அந்த கான்செப்டை வந்து அவங்க கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த டைம்குள்ளே நம்மளால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒர்க்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி பண்ண முடியும் அண்ட் எந்த ஒர்க்கெல்லாம் ஆஸ் அ டிசைனர் நம்ம தான் யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்க ஆஸ் அ டிசைனர் அப்படின்னா உங்களோட இன்கம் லைக் ஆல்ரெடி யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கூட உங்களால் அதிகமான இன்கம்க்கு போக முடியும். ஸோ இப்போ டிசைனரோட ரோல் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம டிசைனரோட ரோலே ரிஃபைன் ஆகிடுக்கு, இன்னும் நம்ம அட்வான்ஸ்டு ஆகிடுக்கும். ஓகே, ஸோ லைக் எவ்ரி ப்ராடக்ட் எவ்ரி ஒர்க் ஃப்ளோ இப்போ டிசைன் லைக் அந்த டிசைன் நம்ம இருக்குல்ல டிசைன் ஒர்க் ஃப்ளோ டபுள் டைமண்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணுவோம், ரிசர்ச் பண்ண டேட்டாவை வச்சு டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கரெக்டான லைனாக யூஸரோட அலைன் ஆகிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் நம்ம டிசைன் ஃபேஸுக்கே மூவ் ஆகும். அண்ட் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அது ஒவ்வொரு ஸ்க்ரீனும் கனெக்ட் பண்ணுவோம், இன்டர்லிங்க் பண்ணுவோம். அந்த ப்ரோட்டோடைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் யூஎக்ஸ் ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் மாறிடுக்கு. அண்ட் அந்த மாறினது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆஸ் எ டிசைனர். அப்போ தான் நம்மளால் இன்னும் ஃபாஸ்டராக எஃபெக்டிவாக டிசைன் பண்ணி மற்ற கேண்டிடேட்ஸை விட நம்ம இன்னும் இம்ப்ரூவ்டாக காட்ட முடியும். ஸோ அந்த எஃபிஷியன்சி தான் கம்பெனிஸில் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 4 eras டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் மாதிரி இது என்னென்னா ஃபஸ்ட்டு 2015 to 19 அந்த டைமில் ஆட்டோ லேஅவுட்னு ஒன்று ஃபிக்மாவில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னா we can quickly create the grids,
கான்டென்ட் எல்லாமே நம்மளால் வந்து உடனே பண்ண முடிஞ்சுது. அண்ட் மேனுவலாக நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இல்லாமல் அந்த ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணோன்னா குயிக்காக நம்மளால் ஹாரிசான்டலாக அந்த கண்டென்ட்டை மாற்ற முடியும், இல்லை வெர்டிக்கலாக கண்டென்ட்டை மாற்ற முடியும். அந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடிஞ்சதில்ல. ஸோ அது வந்து 2019 நடந்தது. ஆட்டோ லேஅவுட் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அசிஸ்டிவ் ஏஐ விச் மீன்ஸ் ஃபிக்மாலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஃபிக்மா ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஐ ஹாவ் திஸ் ஃபிக்மா ஏஐ இட் செல்ஃப். ஸோ என்னால் கண்டென்ட்டை குவிக்காக ரீப்ளேஸ் பண்ண முடியும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும், இல்லை புதுசாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஏஐ ஃபீச்சர்ஸ் ஃபிக்மாக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக யூ ஹாவ் டு அப்ஸ்கில் யோர் செல்ஃப். ஓகே, அந்த அசிஸ்டிவ் ஏஐ அந்த டைமில் வந்திருக்கு 2020 to 2022. ஸோ நம்மளால் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது இமேஜில் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் தேட் எப்படி இன்னும் எவால்வ் ஆச்சு ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு இமேஜ். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறோம், அந்த ப்ராம்ப்டை வச்சு இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. இந்த எல்லாத்துலேயும் காமனான ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக நமக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரியணும். ஸோ என்ன வேணுங்கிறத நமக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும். அண்ட் அதுக்கு நான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவேன். லைக் ஐ ஹாவ் அ செட் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் விச் ஐ கேன் ஷேர் இட் வித் யூ அண்ட் யூ கேன் ஆல்சோ ட்ரை தோஸ் ப்ராம்ப்ட்ஸ். அண்ட் அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறது யூ நீட் டு லேர்ன் தட் ஸ்கில். ஸோ எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்கலாம், ஹவ் யூ கேன் கிவ் அ ப்ராம்ப்ட் டீட்டெயில்டு வே. ஸோ நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் இருக்குல்ல, இப்போ சாட்ஜிபிட்டியே போயிட்டு அந்த வாய்ஸ் கொடுத்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ அந்த ஏஐக்கு புரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன வேணும், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறது புரிஞ்சிக்க முடியும். அந்த பேஸ் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூஐ டிசைன் ஸ்க்ரீனோ இல்லை அந்த இமேஜோ அதால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐங்கும் போது யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ப்ராம்ப்ட் அண்ட் அந்த ப்ராம்ப்டை வச்சு இமேஜாக கன்வெர்ட் ஆகுறது ஆர் யூஐயாக கன்வெர்ட் ஆகுறது அண்ட் ஈவன் டிசைனாக கன்வெர்ட் ஆகுறது எல்லாமே பண்ண முடிஞ்சுது 2024. அண்ட் நவ் திஸ் இஸ் த டைம் ஃபார் ஏஜென்டிக் டிசைன் விச் மீன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக வைப் கோடிங்கே பண்ணலாம். ஸோ வைப் கோடிங் இன் த சென்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இருக்குல்ல, ஜெமினாய் 3 Pro இருக்குது, V0 Versal இருக்குது அண்ட் ஜென்ஸ்பா இருக்குது, அப்புறம் வாட் ஆர் த அதர் டூல்ஸ், லவபிள், இந்த மாதிரி எல்லா டூல்ஸ்லேயும் நம்மளால் யூஐ டிசைனே ஜென்ரேட் பண்ண முடியும். எஸ், தட் இஸ் பாசிபிள், வி நோ தேட். பட் அந்த டிசைனில் நம்ம ட்வீக்ஸும் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்மளோட டிசைன் ஐட்ரேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வெறும் ஏஐ டூலே யூஸ் பண்ண முடியும். we need not use Figma at all. Figma இல்லாமல் வெறும் ஏஐ வச்சு டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணிட முடியும். okay, if you have any doubts you can post it in the chat. okay, I come from a non-science background and I am planning to switch my career to UI UX design. Is this still a good career choice considering the impact of AI on the industry? Yes, I have seen many students like என்னோட ப்ரீவியஸ் பேச்சஸ்லேயே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த நான் டெக் பேக்ரவுண்டில் இருந்து UX UI designer ஆகிருக்காங்க. provided you are following the assessments that I'll be giving and அதுக்கான effort you need to surely put in. அண்ட் அந்த டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது, காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது யூஎக்ஸ் யூஐ டிசைனுக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு டெக் ஃபீல்டு, பட் யூ நீட் நாட் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி ஆர் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லை. அதனால அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எந்த ஃபீல்டு வேணாலும் படிச்சுட்டு இதில் வரலாம் ஈஸியாக. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். அண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபீட்பேக் வாங்கி அந்த ஃபீட்பேக்கை உங்களோட டிசைனில் இன்கார்பரேட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் டிசைன் இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த மாதிரி இம்ப்ரூவ்டாக இருந்தீங்க, கரெக்டான ஸ்ட்ரக்சர்டு இருந்துச்சு நீங்கள் லேர்ன் பண்ணுறதில்ல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக யூ கேன் ஹாவ் அ பெட்டர் போர்ட்ஃபோலியோ அண்ட் பெட்டர் யூனோ ரெஸ்யூமே. உங்களோட ரெஸ்யூமேலையும் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கிறத போடலாம், டொமைன் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு போடலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள்
லிங்க்டின்ல நிறைய பேருக்கு அவுட்ரீச் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ பி ஆக்டிவ்லி அப்ளையிங் இன் ஆல் த கம்பெனிஸ். ஸோ இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ பெட்டர் அட்வான்டேஜ். ஏன்னா அங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் ஈஸியாக நம்மளால் போக முடியும். எல்லாருக்கும் cold message like you can get even LinkedIn Premium and start reaching out to the HRs, the design directors, senior design leads. Okay, so you have that kind of advantage. Designing for the model, not just the user. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி எப்படி நம்ம யூஎக்ஸ் யூஐ டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பிக்சல் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுவோம். லைக் அந்த நேவிகேஷன் பார்த்து இல்லை யூஐ ஸ்க்ரீன்ஸு எல்லாமே வந்து ஃபிக்மாவில் மட்டுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி யூசர்கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அப்படி தான் டிசைன் பண்ணோம். ஆனால் ஏஐ வந்ததுக்கப்புறமா நம்ம டிசைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதும் ஈஸி. பிகாஸ் இந்த கிளாட் டிசைன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஈஸியாக டிசைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஜஸ்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியே கிளியரான டிசைன் சிஸ்டம் ஆர் யூஐ எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நம்ம ஆஸ் அ டிசைனர் we need to have an understanding of the user. அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி டிசைன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டிசைன் எப்படி இருக்குது கரண்ட்டாக ஏஐ யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்வியூ obviously பண்ணுவோம். பிகாஸ் யூசரோட மைண்ட் செட் எப்படிங்கிறது ஏஐ டூலுக்கு தெரியாது. ஒரு டிசைனராக ஒரு ஹியூமனாக நம்மளால தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால நீங்கள் யூசர் இன்டர்வியூ பண்ணுவீங்க ஆர் சர்வேவாச்சும் பண்ணுவீங்க. அதிலிருந்து யூசர் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணலாம். நோட் டவுன் பண்ணிக்கோங்க எல்லா யூசர் இன்டர்வியூ. மேபி நோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு, இல்லை கூகுள் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதில் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட் டவுன் பண்ணதை டைரெக்டாக அப்படியே ஏஐயில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸாக க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இட் கேன் சிந்தசைஸ் த ரிசர்ச் டேட்டா. உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி குரூப்பாக பிரித்து கொடுத்துரும். அண்ட் அந்த பிரித்து கொடுத்த குரூப்பை வச்சு உங்களால் ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் அந்த ஃபீச்சர்ஸை வச்சு யூ கேன் பிரிங் இட் டு யோர் யூஐ டிசைன். அதனால என்ன ஆகும், யூசர் சென்ட்ரிக் டிசைனாக இருக்கும். ஸோ யூசர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தேட். ஸோ that is how you can create user-centered design and you can satisfy the users and also business goals. So business requirement க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. this is in regards to research எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன். அண்ட் லே அவுட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டிசைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ரீன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி கிளாட் லேர்ன்ஸ் யுவர் டிசைன் சிஸ்டம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் கலர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் ஆல்ரெடி அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டிசைன் ஃபைலுக்கும் அதே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கரெக்டாக அந்த கிரிட் யூஸ் பண்ணி பேலன்ஸ்டாக ஸ்பேஸிங்கு சைஸு எல்லாமே அதுவே ஃபாலோ பண்ணிடும். அண்ட் it can even change the language. like Figma AI இருக்குல்ல, நான் இப்போ காமிச்சேன் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஃபிக்மாவில். ஸோ அந்த ஃபிக்மா ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நம்ம பண்ணியிருக்க டிசைனை லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஈஸியாகவே அந்த ஒர்க் முடிஞ்சுது. ரொம்ப சீக்கிரமாக அது பண்ண முடியும். அண்ட் ஆடிட். ஸோ we want to do the contrast checking or accessibility. அதெல்லாம் வந்து we can do it quickly because ஃபிக்மாவே வந்து இப்போ அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. அதனால் அந்த கலர்ஸ்குள்ளே போய் பார்த்தாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நான் இந்த இடத்துல இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஆக்சசபிலிட்டி இருக்கா, லைக் ரீடபிளாக இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் செக் பண்ணுறது. செக் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது ரீடபிளாக இல்லை. பட் இது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் தான். இது ரீடபிளாக இருக்கணும்னு தேவையில்லை. உள்ளே இருக்க டெக்ஸ்ட் தான் ரீடபிளாக இருக்குன்னா நான் பார்க்கணும். இது இருக்கா, ஆமாம், இட் இஸ் மீட்டிங் த ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ தட் செக் ஆஸ் வெல். And after that what we have is the
வாய்ஸ், விஷன், கெஸ்டர், டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம டிசைனர்ஸாக ஸ்க்ரீன்ஸை டிசைன் பண்ணுறோம். But then we should also have an understanding of how we need to listen to. So if we have this transcription, okay, so and the voice assistant ku eppadi nama what kind of design do we need to come up with, like Alexa or Siri, adula enna mari conversation AI nama design பண்றது, and camera as an input அதுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது. ஆப் யூசர்ஸ் வந்து எப்போவுமே ஆப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை, they can also use different kind of devices. ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்க்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, ஸ்பேஷியல் யூஐ. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, ஆப்பிளோட ஸ்பேஷியல் யூஐ. அதுக்கு நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணுறது, அதுக்கெலாம் கீபோர்டு தேவைப்படாது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி டிசைன் அண்ட் எதை இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். கிளாஸ் மார்ஃபிசம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் திங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் தென் வி ஹாவ் டெக்ஸ்ட் ப்ளஸ் சேட். ஸோ ஒவ்வொரு டிவைஸுக்கும் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்சோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இன் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் யூ வில் ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஸோ யூசர் ரிசர்ச் அது நீங்கள் பண்ணுறது முன்னாடி 6 வீக்ஸ் ஆகிட்டு இருந்தது யூசர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியான டைமில் நம்மளால் பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐ வந்து டைரெக்டாக யூசர்கிட்ட பேசுகிற கான்வர்சேஷனை ரீப்ளேஸ் பண்ணல, ஆனால் நம்மளால் ஈஸியாக அந்த கான்வர்சேஷனில் பேசின டேட்டாவை டிஃப்ரெண்ட் டீம்ஸாக டிவைட் பண்ணி அந்த ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குது ஏஐ. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ மென்ஷன் இன் த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ். ஸோ இது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதும். நம்மளால் ஈஸியாக ஏஐ யூஸ் பண்ணி ரிசர்ச் சிந்தசிஸ் பண்ண முடியும். நவ் எது ஏஐனால் பண்ண முடியும் அண்ட் எது ஹியூமன்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி டாஸ்கெல்லாம் ஏஐ எடுத்துருச்சு. ஸோ நம்மளால் நம்ம வேணாலும் இது பண்ணலாம், பட் இட் இஸ் டைம் கன்சூமிங். அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மோனோட்டோனஸ் டாஸ்க், விச் மீன்ஸ் ரிப்பீட்டடான இருக்க டாஸ்க் எல்லாத்தையும் ஏஐ கொடுத்து நம்ம பண்ண வச்சிடலாம். லைக் இப்போ ரீசைஸ் பண்ணுறது, ரீஃப்ளோ, ஒரு ஃப்ளோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம், யூசர் ஃப்ளோ. அதை வந்து என்னென்ன டாஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத நான் மினிமைஸ் பண்ணணும், இன்னும் எஃபெக்டிவான யூஐ யூஎக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐ கேன் டூ தட் வித் ஏஐ. இல்லை ஐகான் இல்லுஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஐகான் லைப்ரரி என்னால் க்ரியேட் பண்ண முடியும். இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்க மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் என்னோட கேஸ் ஸ்டடிக்கு வேணும்னு நினச்சின்னா அதுவும் ஐ கேன் டூ தட். And the third one is micro copy, which means UX copies தான். UX காப்பினா என்ன, டெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். உங்களோட ஆப்பில் இருக்க டெக்ஸ்ட்டு அதெல்லாம் லாரம் இப்சம் யூஸ் பண்ணாமல் ரியல் கண்டென்ட் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ChatGPT யூஸ் பண்ணியே க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் டோக்கன், கலர் ஹார்மோனிஸ், லைக் என்ன மாதிரி கலர் சிஸ்டம் நான் யூஸ் பண்ண போகிறேன் டிசைனில் அப்படிங்கிறதையும் நம்ம அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எம்டி ஸ்டேட் மார்க்அப்ஸ், ஸோ ஒரு பிளேஸ் ஹோல்டர் இமேஜ் மாதிரி தட் வி கேன் யூஸ் ஏஐ டு கிரியேட் இட். அண்ட் கான்ட்ராஸ்ட் செக் நான் இப்போ சொன்ன மாதிரி, அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்டு எக்ஸ்போர்ட்டு, பேட்டர்ன் மேட்சிங் லைப்ரரிஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டான டிசைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும்னா ஐ கேன் டூ தட் வித் ஏஐ. ஓகே, ஸோ டோன்ட் கெட் ஸ்கேர்ட், தெர் இஸ் த அதர் பார்ட் ஆஃப் திஸ் ஆஸ் வெல். ஸோ எது மெஷின்னால் எடுக்க முடியாது, வாட் ஏஐ கான்ட் டூ இஸ் தட். ஸோ யூ வாண்ட் அ கரெக்ட் சொல்யூஷன். அப்போ ஒரு ஹியூமன்னால் தான் யோசிக்க முடியும். இட் கேன் ஆப்வியஸ்லி பிரிங் இன் சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரும், ஆனால் ஒரு ஹியூமனோட வேலிடேஷன் வேணும். ஸோ நீங்கள் அதுக்கு யோசிக்கணும். தட் கேன் பி டன் ஓன்லி பை அ யூசர் ஆர் டிசைனர். ஓகே, ஸோ இது கரெக்டாக இல்லை இந்த டெசிஷன் கரெக்டான டெசிஷன் மேக்கிங் கேன் பி டன் பை அ ஹியூமன். அண்ட் தென் எம்பத்தி, ஸோ யூசர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஸோ என்ன கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாக்டான எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸாக்டான ரெக்குவயர்மெண்ட், யூசர் என்ன எக்ஸாக்டாக வேணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு டிசைனர்னால தான் யோசிக்க முடியும். அண்ட் டிசைனர்னால தான் அந்த ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூசர் இதான் ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூஎக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி யோசிக்கிறது, யூசரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு டிசைனர்னால தான் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி ஏஐ கான்ட் ரீப்ளேஸ் தட். ஈவன் தோ அது யோசித்தாலும்
அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது ஒரு டிசைனர் பண்ணுற மாதிரி. அண்ட் டிஃபெண்டிங் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ like if you have a client or a user and அந்த டைமில் நம்ம இது வந்து யூஸருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்ம யோசித்தோன்னா we might have the valid யூசர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ், யூசரோட நீட்ஸ் அதெல்லாம் வந்து யூசர் ரிசர்ச்லேயே பண்ணியிருப்போம். அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்கும். பட் ஏஐ won't have that. நீங்கள் ஃபுல்லாக ஃபீட் பண்ணாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஐ கான்வர்சேஷனில், பட் ஸ்டில் ஒரு டிசைனர்னால தான் அந்த எம்பத்திங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டிசைன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது, இல்லை யூஸரை பற்றி புரிஞ்சுக்கிறது, அண்ட் த சொல்யூஷன் விச் யூ ஆர் திங்கிங், இது எல்லாமே வந்து ஒன்லி அ ஹியூமன் கேன் டூ. ஸோ ஆஸ் அ டிசைனர் இன் 2026 நீங்கள் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்கறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் நாட் ஜஸ்ட் அ டிசைன் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட், பட் நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்கும் ரொம்ப நரேட்டிவில் இருக்கணும். ஸோ உங்கள் கேஸ் ஸ்டடி வந்து ஃபுல்லாக ஸ்டோரி டெல்லிங்கில் தான் இருக்க போகுது. அண்ட் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் த வே ஹவ் யூ ஆர் கோயிங் டு கிவ் த டைரக்ஷன் டு ஏஐ, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டான டைரக்ஷன் ஏஐக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். அதில் நீங்கள் கண்டிப்பாக லைக் யூ நீட் டு கெட் எக்ஸ்பர்டீஸ் இன் தேட். அண்ட் யூ ஷுட் நாட் ஓன்லி பி லைக் ஜஸ்ட் டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்கள மட்டும் இல்லாமல் அந்த திங்கிங்கும் யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் தேட். ஓகே, ஸோ ஐ ஹவ் கிவன் எனஃப் ஆன்சர்ஸ் ஆன் ஏஐ கேன் ரீப்ளேஸ் டிசைனர். எந்த டாஸ்க் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம், எந்த டாஸ்க் ஒன்லி அ டிசைனர் கேன் டூ அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். I am from digital marketing background and have technical skills. Is it possible to switch? Yes, because I am also from marketing background. I have done my BBA and MBA in marketing and business analytics. ஸோ ஆஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன இன்னும் அட்வான்டேஜ்னால், யூஸரோட மைண்ட் செட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அண்ட் என்ன மாதிரி நம்ம ஆப்பில் எடுத்துகிட்டு வந்தால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், என்ன ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் யூசர் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும், அதனால அவங்க ஆப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களால் ஐடியேட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் கொஞ்சம் ரிலேட்டடான ஃபீல்ட் தான் மார்க்கெட்டிங் அண்ட் யூஎக்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம எந்த அளவுக்கு யூசருக்கு ரீச் பண்ண முடியும், அண்ட் அந்த மெட்ரிக்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது. இந்த ஒரு பர்டிகுலர் சிடியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எத்தனை பேர் இதை கிளிக் பண்ணியிருக்காங்க, அந்த கிளிக் பண்ண மெட்ரிக்ஸை நம்ம ட்ராக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்வியஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதே தான் யூஎக்ஸ்லேயும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல்டு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். What are the opportunities of design field out of India in this AI era? Outside India it might be a bit difficult because the competition is very more higher than in India. So according to that you need to tailor your portfolio, and உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஈவன் இஃப் யூ ஆர் நாட் என்ரோலிங் இன் ஆர் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், பட் ஸ்டில் வேறு டிசைனர்ஸ் கிட்டையாவது நீங்கள் ஃபீட்பேக் வாங்கலாம், இல்லை உங்கள் கம்பெனியில் இருக்க டிசைனர்ஸ் கிட்ட, ஆர் யூ கேன் ஜஸ்ட் கெட் த ஃபீட்பேக், அண்ட் பேஸ்ட் ஆன் தேட் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிவிட்டு நம்மளே அது நல்லா இருக்குன்னு நினச்சி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோன்னா we might not get the correct interview, ஆர் நம்ம கரெக்டான கம்பெனியில் உள்ளே போக முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் வாங்கி அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பிளேஸ்ட் வில் பி தேர். What are the platforms should we use for a job search? You can obviously use LinkedIn, and LinkedIn யூஸ் பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்காக, or you can do the டைரெக்டாக கம்பெனி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது, அது பண்ணலாம்.
லிங்க்டின்ல ஃபஸ்ட்டு என்னென்ன ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் ஹாவ் பெட்டர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர்ட். அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் யூஸ் நாக்ரி, இண்டீட், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். After that, what we have is that so 20 நம்ம இது பார்த்தது வந்து ஏஐ இன்ட்ராக்ஷன் டிசைனர். இதெல்லாம் வந்து 2022 இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் லைக் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஏஐ இன்ட்ராக்ஷன் டிசைனர் இப்படி ஒரு ரோல் கிடையாது. ஸோ எப்படி நம்ம ஆஸ் அ ஹியூமன் வந்து ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி நம்ம ஏஐ கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும், டிசைன் சொல்யூஷன்ஸ். இட் குட் பி லைக் ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம டிசைன் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருது, ஆர் த conversation between a human and AI. And then conversational UX lead, design systems engineer. So earlier there was a design system engineer role, but now over a component we are trying to bring in and also prompt designer. So நம்ம வந்து என்ன மாதிரி prompt ரைட்டாக கொடுத்தா நமக்கு அவுட்புட் கிடைக்கும், அண்ட் எப்படி அந்த மாடலில் ட்ரெயின் பண்ணுறது, ஏஐ ஏஜென்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது, இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் முன்னாடி கிடையாது. அண்ட் ஸ்பேஷியல் டிசைனர் விச் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் இன் த earlier times, like how we can design for different devices. So this was not existing in the previous years. And AI ethics and trust in designer, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் within ethics. ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்கிறது இல்லை. பட் இஃப் யூ ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் பெட்டர் போர்ட்ஃபோலியோ, உங்கள் கேஸ் ஸ்டடீஸும் இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு லேண்ட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் ரோல். And I just wanted to know, லைக் இப்போ நம்ம முன்னாடி யூஎக்ஸ் யூஐ டிசைன் படிச்சிருக்கோம், முன்னாடியே நமக்கு யூஎக்ஸ் யூஐ டிசைன் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஓகே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இப்போது நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி யூஎக்ஸ் யூஐ டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு கிளாரிட்டி வேணும். அப்போ தான் நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். ஓகே, ஸோ பிகாஸ் போர்ட்ஃபோலியோஸும் அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ இப்போ அப்டேட்டடாக இருக்குல்ல, அதனால ஹையரிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ இஸ் வேரியிங். ஸோ ஹையரிங்கில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு நோ, எவ்வளோ பேர் இங்கே இருக்கவங்களுக்கு ஃபிக்மா தெரியும்? ஓகே, many of you guys know. Okay, how like இதில் யாரெல்லாம் யூஎக்ஸ் யூஐ டிசைன் கேஸ் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? Okay, okay, many of you are working on the case study. Okay, I understand that. இப்போ இதில் யார் எல்லாருக்கும் இன்டர்வியூ கால்ஸ் வந்திருக்கு? Almost nobody. Okay, okay. So you can see the problem here, right? டூல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தாலும், ஒரு அளவுக்கு நம்ம கேஸ் ஸ்டடியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், நம்மளால் ஒரு எம்ப்ளாயியாக உள்ளே போக முடியல. ஸோ தெர் இஸ் அ கேப் பிட்வீன் creating the portfolio, learning UX UI, and then getting into the company. அந்த கேப்பை bridge பண்ணுறதுக்காக தான் I am training UX UI designers. Okay, if you are interested and if you want to get into UX UI designer role in a company, you want structured guidance, and on the guidance and support, interview preparation, idu ellathukkum da I am helping you guys. So if you are interested, please let me know. I can help you get started with AI plus UX UI design, and we are starting from June 4th. So the slots are limited, and we are having an ongoing discount as well for that. Let me know if you are interested on that as well.
I am planning to come to the UAE on a visit visa to search for a job. Video editors ka yes, there is a good scope. Uh, okay. But UX UI design, if you see in the UAE, we might have to put in a little more effort, and kandipa at least 3 months acho agum to get a better opportunity. Okay. I am from testing background, so okay, we leverage. நிறைய பேர் டெஸ்டிங் பேக்ரவுண்டில் இருந்து கிராஃபிக் டிசைன் பேக்ரவுண்டில் இருந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸ் ஆகிடுக்காங்க. யூ ஹாவ் பெட்டர் சான்சஸ் ஆஃப் பிகமிங் அ யூஎக்ஸ் யூஐ டிசைனர். So fees, yes, you can just vote in the poll that I have shared. So நீங்கள் need details அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அந்த போலில். Our admission partner will be contacting you, and the fees can also be paid in installment. Okay, and அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. Also, how difficult is this to get placed in current market? ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் நான் ஆஸ் ஐ டோல்ட் ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஆனால் நீங்கள் இஃப் யூ ஆர் புட்டிங் இன் த ரைட் எஃபர்ட் அண்ட் இஃப் யூ ஆர் கெட்டிங் த ஸ்ட்ரக்சர்ட் கைடன்ஸ் வித் த அசைன்மெண்ட்ஸ் லைக் அந்த கேஸ் ஸ்டடீஸ் 2 கேஸ் ஸ்டடீஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவேன் அட்லீஸ்ட்டு. அந்த கேஸ் ஸ்டடீஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர்ட். AI theory and knowledge is okay. Some real AI samples, like how you are using AI to resize, reflow, generate icons and illustrations. Okay. Yes, maybe I will illustrate like the ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஐகான்ஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னா, யூ கேன் யூஸ் ஜெமினை 3 ப்ரோ. அதுலேயே வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஐகான் கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் ஐக்கானை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதில் இமேஜாக ஆட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு சிமிலரான ஐகான்ஸ் வேணும் ஃபார் த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தட் யூ ஆர் ஒர்க்கிங் இன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் கேட்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே. என்னென்ன இல்லுஸ்ட்ரேஷன் வேணும் இல்லை என்னென்ன ஐகான்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அதுலேயே போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி அதே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஈவன் எஸ்விஜி ஃபார்மேட்டில் கொடுக்கும். ஸோ எஸ்விஜினா நம்மளால் ஈஸியாக ஃபிக்மாவில் ஆட் பண்ணிக்க முடியும். டாரண்ட் யூஸ் பண்ணி கூகுள் யூஎக்ஸ் யூஐ டிசைன் ப்ரொஃபஷ்னல் லேர்ன் பண்ணுறீங்களா? ஓகே, குட். கூகுள் யூஎக்ஸ் யூஐ டிசைன் கோர்ஸும் ஒர்த்து தான். ஸோ ஆனால் அதுலேயும் யூஎக்ஸ் அண்ட் வெறும் யூஎக்ஸ் ரிசர்ச்சை மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யூஐ அதில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐ வாண்ட் யூ கைஸ் டு vote in the poll which I have posted in the group. ஓகே, அதை vote பண்ணுங்கள். As someone with over 3 years in the industry, how do you balance your passion for design with the current landscape of job market? Do you ever feel concerned about the long term scope? லாங் டேர்ம் ஸ்கோப்புங்கும் போது எப்படி இருந்தாலும் there might be some changes. ஓகே, பட் முன்னாடி வந்து
நம்ம வெறும் கிராஃபிக் டிசைனராக இருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, கிராஃபிக் டிசைனராக இருக்கும்போது கேன்வா வந்துச்சு. பட் கேன்வா வரும்போது இட் ஈவன் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ ஏதாவது ஒன்று அட்வான்டேஜ் வரும்போது நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ ஒன்லி தென் யூ கேன் சர்வைவ் இன் தட் ஃபீல்ட். ஓகே, இதுக்கப்புறமா என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். அந்த மாதிரி தான் லைக் கம்ப்ளீட்டாக இந்த ஃபீல்டு க்ளோஸ் ஆகாது. ஏதாவது ஒரு அப்டேட் தான் வரும். அந்த அப்டேட்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். I worked in digital marketing, but now I got big career gap. Is it possible for me to land a job with good pay in UI UX? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஃபீல்டு தான் UI UX. அண்ட் நிறைய பேர் கரியர் கேப்போட UI UXக்கு லேர்ன் பண்ணணும்னு வந்து they have also proved that. So the one advice which I could give you is that பிளைண்டாக நீங்கள் அப்படியே UI UXக்கு வராமல் ஓரளவுக்கு யூ ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் யூ ஹாவ் த எபிலிட்டி டு புட் இன் த எஃபர்ட். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கோர்ஸில் என்ரோல் பண்ணி அதுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் த கோர்ஸ் ஆல்சோ ஐ வில் பி ப்ரொவைடிங் யூ த கைடன்ஸ். ஸோ போஸ்ட் கோர்ஸ் சப்போர்ட்டும் இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி க்ராக் பண்ணுறது அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் ரெஸ்யூமே ATS ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். கவர் லெட்டர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஜாபுக்குமே ஒரு ரெஸ்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரே ரெஸ்யூமை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணால் அது ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி நீங்கள் ATS ஃப்ரெண்ட்லியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி லைக் அந்த ரெஸ்யூமேவை க்ரியேட் பண்ணுவீங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த ஜாப் சப்போர்ட் கேரண்டி இருக்கும். ஓகே, ஸோ ஐ வில் பி ஏபிள் டு help you with that, provided you have the confidence and you are willing to put in the effort. I am pursuing BTech IT. Currently I am final year student. From first year I am studying by myself about UI UX design, and I am learning from YouTube and doing some courses. What I need to do if I need to get job UI UX? So self learning is good. ஸோ செல்ஃப் லேர்னிங் வச்சு உங்களால் ஒரு இன்டர்ன்ஷிப் கிராப் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக உள்ளே என்டர் ஆகிடலாம். அட்லீஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப்பாவது பண்ணணும், இல்லை ஃப்ரீலான்ஸாவது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போக முடியும். ஓகே, SDK. ஒன்லி AI டூல்ஸ் கேன் டீச். இல்லை, நம்ம ஃபிக்மாவும் லேர்ன் பண்ணுவோம். ஃபிக்மாவில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ என்னென்ன லைக் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ ரிசர்ச் சிந்தசிஸ் பண்ணணும்னா AI யூஸ் பண்ணலாம். அண்ட் என்ன மாதிரி ஈஸியான டாஸ்க்கு அண்ட் வாட் AI கேன் ஆக்சுவலி டூ, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும் AI யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணுவோம். அண்ட் அதில் வர ரிசல்ட்ஸை நம்ம கேஸ் ஸ்டடியில் ஆட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். AI டூல்ஸும் லேர்ன் பண்ணுவோம் அண்ட் ஃபிக்மாவும் லேர்ன் பண்ணுவோம். அதோடு சேர்த்து எப்படி ஆஸ் அ டிசைனர் யூ நீட் டு திங்க் வாட் ஆர் த கான்செப்ட்ஸ். அண்ட் நான் வந்து எல்லாமே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி தான் டீச் பண்ணுவேன். அதனால உங்களால் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூசர் ஜேர்னி படிக்கிறோம் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் காஃபி ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி இருக்கும் யூசருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதனால் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். Attending internship will really help to get job. Yes, of course. இன்டர்ன்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ஃப்யூச்சர் ஜாபுக்கு சொல்லலாம்ல. How many weeks your course? I am already know about UI UX can start again. Okay, so if you know about UX UI already, நீங்கள் இந்த அடிஷ்னல் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இட் இன்க்ளூட்ஸ் தி AI as well. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே லேர்ன் பண்ணியிருந்து அந்த கேஸ் ஸ்டடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஃபீட்பேக்
அண்ட் ஐ வில் ஆல்சோ பி ஷேரிங் யூ த ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். லைக் ஒரு கிளைண்ட் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது ரியல் வேர்ல்டு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இது வந்து திரும்ப நீங்கள் அதே யூஐயூஎக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்காது. யூ வில் ஹாவ் மெனி திங்ஸ். லைக் ஒரு உண்மையான கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரி லேர்னிங் உங்களுக்கு இருக்குமோ அந்த லேர்னிங் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் it will be around 4 weeks of course, within which we will be covering 2 case studies. One will be a scratch case study, like from scratch நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து will be redesign using heuristic and design principles. And அதுக்கான எல்லா templates, resources, everything will be provided to you so that you can complete it within that short timeline. இந்தியா ஒரு துபாய் எங்கே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. ஓகே, பிகாஸ் துபாய்லேயும் இருக்குது, ஆனால் அந்த காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் தேட் அண்ட் யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா, அப்போ யூ கேன் கம். பட் ஸ்டில் அது வந்து கேரண்டீட் கிடையாது. நீங்கள் இந்தியாவில் இருந்தே துபாய்க்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Can possible to join your course now because I am doing my case study? Yes, you can join. I will help you with your existing case study as well. And உங்களுக்கு like in the product requirement document base பண்ணி இன்னொரு case study create பண்ணுறதா இருந்ததுன்னா I will also be guiding you through that. Fees details group call ends soon. Fees details, yes, like I said, it will be around 5,000 within which உங்களுக்கு discount will also be there if you enroll within 24 hours. Ma'am, I know Figma, how design, but don't know case study, AI tools, designs, no like Lovable, UX Pilot Framer, Webflow also. எஸ், அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஃபிக்மா தெரியும், ஆனால் ஃபிக்மா மட்டும் பார்த்தாது. உங்களுக்கு அந்த யூஎக்ஸ் திங்கிங் வேணும், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு டிசைன். அண்ட் அந்த டிசைன் ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட மேனேஜ் பண்ணி பேச முடியும். ஒரு இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு டிசைன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க தெரியும். ஓகே, ஸோ யூ நீட் டு ஹாவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் தெரியணும். அப்போ தான் ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அது சீக்கிரமாக உங்களால் எஃபெக்டிவாக முடிக்க முடியும். இஸ் திஸ் கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இன் UI UX ப்ளஸ் ப்ராடக்ட் டிசைன்? எஸ், பிகாஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் UI UXல இருக்குது அப்படின்னா இட் won't be covering the basics. உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் அக்கார்டிங் டு த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். வில் ட்ரைனிங் பி இன் தமிழ்? எஸ், தமிழில் தான் இருக்கும். ஸோ எல்லாராலையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால தமிழில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஹவு இஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட் கேன் எக்ஸ்பிளைன்? எஸ், ரியல் டைம் ப்ராஜெக்ட்னால் நான் வந்து ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோங்கிறதுனால எப்படி ஒரு உண்மையான கிளைண்ட் ஒரு ப்ராப்ளமோடு எடுத்துகிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் லைக் ஒரு டிசைன் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது டிஸ்கவரி ஒர்க் ஷாப்னு ஒன்று நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் நோட் டவுன் பண்ணி அதை பேஸ் பண்ணி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருவீங்க. Timing will be convenient in the evening. Okay, other details will be shared by our admission advisor. நீங்கள் ஜஸ்ட் அந்த போல் ஷேர் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில், அதில் மட்டும் ஓட் பண்ணிடுங்க. உங்களை அட்மிஷன் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஐ நோ ஏஐ டூல்ஸ் மேம், பட் டோன்ட் கேஸ் ஸ்டடி. இண்டஸ்ட்ரி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, அதுதான் நான் இவ்வளோ நேரத்துக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலன்னா, ஸோ அக்கார்டிங் டு தி டொமைன் விச் யூ ஆர் கோயிங் டு சூஸ், எந்த மாதிரி டொமைனில் போக போகிறீங்க, ஆர் யூ டோன்ட் ஹாவ் அன் ஐடியா ஆன் தேட், அப்போ யூ கேன் சூஸ் மேபி ஃபின்டெக் இல்லை ஹெல்த் கேர். அந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கணும், லைக் என்னென்னலாம் கேஸ் ஸ்டடியில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இஸ் மேண்டேட்டரி. ஸோ யூ கேன் ஈவன் யூஸ் வால் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் ஃபார் தட் கேஸ், அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் கேஸ் ஸ்டடியை. கோர்ஸ் இந்தியன் டைமிங். So you just vote in the poll and our admission partner will reach out to you in your WhatsApp.
நீங்கள் அந்த போல் vote பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்கப்புறமா இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் விமல். I want to try in Dubai. I have experience as a product designer for 2 years. Okay, you can try, but it is high challenging to get a job in Dubai. Figma free version is enough, but அதில் நீங்கள் லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும், இருந்தாலும் அதிலே நீங்கள் பண்ண முடியும். ஆனால் ஃபிக்மா ஏஐலாம் வராது. ஸோ யூ வில் ஹாவ் டு மேனேஜ் வித் டூயிங் வித்தின் தட். ஸோ கொஞ்சம் தான் லைக் 3 ஃபைல்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதிலே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். Which help you to get your job in UAE. You can use LinkedIn. Does this course cover UX completely? Yes, I was previously a UX designer at a popular design studio in India. So I have thorough knowledge in UX fundamentals and the UX research, how we need to conduct the user interview. எல்லாமே UX ஓட foundations and UX research பற்றி complete idea I will be sharing it with you. Course is online. Okay guys, if you still have any doubt, then just DM in WhatsApp, personal message pannunga. I will answer your queries. Okay, have a nice day. Thank you for joining. Bye bye.